கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியில் எங்களுடைய பிரதேசங்களிலும் சரி, நாட்டிலும் சரி, உலகத்தில் வேறு நாடுகளிலும் சரி, அடிக்கடி மாரடைப்பு நோயினால் பாதிக்கப்படுகிறவர்களுடைய எண்ணிக்கை உயர்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையிலே அவ்வாறான பல சம்பவத்தை நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றோம், கேள்வியுற்றிருக்கின்றோம். இந்த நிலைமையிலே கொரோனா தடுப்பூசிக்கும் இந்த கொரோனாவுக்கு பிந்தைய மாரடைப்புக்கும் இடையே ஏதாவது தொடர்புகள் இருக்குமா என்ற நியாயமான சந்தேகங்கள் பொதுமக்களிடத்திலே இருக்கின்றது. அந்த வகையிலே அண்மையில் பிரிட்டனைச் சேர்ந்த அஸ்ட்ராசெனகா நிறுவனமும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் இணைந்து தயாரித்த கோவிஷீல்டு என்ற கொரோனா தடுப்பூசி தொடர்பில் நீதிமன்ற வழக்கொன்றிலே மிக மிக அரிதாக அந்த கொரோனா தடுப்பூசி இரத்த உறைவை ஏற்படுத்தும் என்று சொல்லி குறிப்பிட்ட நிறுவனம் நீதிமன்றத்திலே தெரிவித்திருந்தது. அது தொடர்பான செய்திகள் உலகம் முழுவதும் மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருந்தது. அது நீங்களும் அறிந்திருக்கக்கூடும். உண்மையிலேயே இந்த கொரோனா தடுப்பூசிக்கும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே அதிகரித்திருக்கின்ற திடீர் மாரடைப்பு நோய்களுக்கும் இடையே ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று பார்ப்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். முழுமையான வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களோடு பகிர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதிர்ச்சிகரமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா பெருந்தொற்று உருவாகி இருந்த காலத்திலே குறிப்பாக உலகம் முழுவதும் அது மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய பீதியை ஏற்படுத்தி இருந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். உலகம் முழுவதும் மிக உலகம் தன்னுடைய அனுபவத்திலே கண்டிருக்கக்கூடிய மோசமான நெருக்கடிகளில் ஒன்றாக இந்த கொரோனா கால நெருக்கடி கணிப்பிடப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தார்கள். அவ்வாறான பெருந்தொற்று ஏற்பட்டிருந்த காலப்பகுதியிலே அந்த பெருந்தொற்றிலிருந்து விடுபடுவதற்கு உலக மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு விடயம்தான் தடுப்பூசி. தடுப்பூசி ஒன்று உருவாக்கப்பட்டிருந்த காலச்சூழலில் அன்றைய காலச்சூழலில் மக்கள் மத்தியிலே அது குறித்த எதிர்பார்ப்பு என்பது மிக அதிக அளவிலே இருந்தது. உண்மையிலேயே இந்த தடுப்பூசி என்ன, இந்த தடுப்பூசியிலே என்ன உள்ளடங்கி இருக்கின்றது என்று பார்க்க போனால், உண்மையிலே ஒரு வைரஸ் நமது உடலை தாக்குமாக இருந்தால் அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்காக அதை ஒத்த வைரஸை எடுத்து அதனுடைய வீரியத்தை குறைத்து உடலில் செலுத்துவதன் ஊடாக அதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம் என்று அந்த அடிப்படையின் கீழே இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி என்பது உண்மையிலேயே தயாரிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் கூர்ப்புரதத்தை அடினோ வைரஸ் மரபணுவில் மாற்றியமைத்து அதனை கோவிஷீல்டு மருந்து என்று கொண்டு வந்து அதை ஊசி மூலம் உடலினுள்ளே செலுத்தினார்கள். அதன் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நோயிலிருந்து தங்களை தற்காத்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. இந்த நிலைமையிலே இந்த கோவிஷீல்டு தடுப்பூசி உண்மையிலே இரத்த உறைவை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டால், ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் சொல்லுகின்ற உண்மையான விடயம் என்னவென்று சொல்லினால் மிக மிக அரிதானதன். குறிப்பாக கோவிஷீல்டு தடுப்பூசி உண்மையிலே ஒரு இரத்த உறைவை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் அது செலுத்தப்பட்டு குறிப்பாக 42 நாட்களுக்குள்ளே அது இரத்த உறைவை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். மேலும் கோவிஷீல்டு தடுப்பூசி இரத்த உறைவை ஏற்படுத்தாதா என்பதற்கு அப்பால் கொரோனா வைரஸ் எவ்வாறான பாதிப்பை ஏற்படுத்தும் என்று பார்க்க போனால், குறிப்பாக கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு விட கஷ்டப்பட்டார்கள், திணறினார்கள். அது நுரையீரலை தாக்குகின்றது, உடலிலே காய்ச்சலை ஏற்படுத்துகின்றது என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அறிந்திருந்தாலும்
உண்மையிலேயே கொரோனா வைரஸ் தாக்கியவர்களிலே பல பேர் இரத்த உறைவினால் பாதிக்கப்பட்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக 10 லட்சம் பேர் கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் 15% இரத்த உறைவினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வைரஸ் தாக்கத்தினாலே இரத்த உறைவை சந்தித்திருந்தார்கள் என்று சொல்லி ஆய்வாளர்கள் ஆய்வு தகவல்களின் அடிப்படையிலே தெரிவிக்கின்றார்கள். இந்த வகையிலே விஞ்ஞானிகளுடைய உறுதியான நிலைப்பாடு எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆகவே கொரோனாவுக்கு பிந்திய காலச்சூழலிலே இவ்வளவு அதிகரித்த மாரடைப்பு மரணங்கள் மற்றும் பிற உடல் பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று பார்த்தால் அதற்கு விஞ்ஞானிகள் கூறுகின்ற விளக்கங்கள் வித்தியாசமாக இருக்கின்றன. முக்கியமாக அவர்கள் 3 விடயத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். அதாவது கொரோனா தாக்கத்தினால் அநேக மனிதர்களிடத்திலே இதய தசை பெருக்கம் அல்லது இதய தசை அழற்சி ஏற்பட்டிருக்கின்றது. இரண்டாவது, கொரோனா உலகளவிலே மிக பெருமளவு மக்களிடத்தே உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கை முறை, குறிப்பாக நாங்கள் அன்றாடம் உடலுக்கு ஒவ்வாத நிறைய நாகரீக உணவுகளுடைய நுகர்வை அதிகரித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் மதுபானம், புகைத்தல், போதைப் பொருள் உள்ளிட்ட அதிகளவான தேவையற்ற விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருப்பதும் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கை சூழலும் தான் இவ்வாறான பிரச்சனைக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது என்பது ஆய்வாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுடைய வாதமாக இருக்கின்றது. மேலும் விஞ்ஞானிகளுடைய தர்க்கத்திலே கோவிஷீல்டு தடுப்பூசி உட்பட எந்த தடுப்பூசியுமே இரத்த உறைவை ஏற்படுத்தாது, குறிப்பாக மாரடைப்பை ஏற்படுத்தாது என்பதற்கு விஞ்ஞானிகள் மற்றும் ஆய்வாளர்கள் வைக்கின்ற மிக முக்கியமான வாதம் என்னவென்று சொல்லி சொன்னால், குறிப்பாக இரத்த குழாய்களிலே கோவிஷீல்டு தடுப்பூசி உட்பட எந்த தடுப்பூசியுமே சாதாரணமாக தசைகள், காய்கால், மூளை போன்ற இடங்களில் உள்ள இரத்த குழாய்களிலே தான் இரத்த உறைவை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது நிரூபணமாயிருக்குன்னு சொல்லியும், மாரடைப்பு ஏற்படுவதற்கு காரணமான இதய தனிம குழாயில் ஏற்படுகின்ற இரத்த உறைவை கோவிஷீல்டு தடுப்பூசி மட்டுமல்ல இந்த தடுப்பூசியுமே ஏற்படுத்தவில்லை என்பது விஞ்ஞானிகளுடைய மற்றும் ஆய்வாளர்களுடைய வாதமாக இருக்கின்றது. ஆகவே ஊடகங்களாலும் சமூக ஊடகங்களாலும் மிகைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த மாரடைப்பு என்ற தடுப்பூசிகளால் ஏற்படுகின்ற மாரடைப்பு என்ற விடயத்தை நாங்கள் ஆரோக்கியமான சிந்தனையோடு அணுகுவது மிக மிக அவசியமானது. மேலும் நம்முடைய வாழ்க்கை சூழலை ஆரோக்கியமானதாக, உணவை ஆரோக்கியமானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் கூறிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.